Hi friends, மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே ஹாப்பி. வாங்க வீடியோவுக்கு போகலாம். நான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறது உங்களுக்கு சேவல் கறி தான். அதுக்கு முதல்ல சேவலை கழுவி கொள்ளுங்க. அடுத்தது தேவையான அளவு வெங்காயம், தக்காளி நான் ஆட் பண்ணிக்கொண்டேன். அடுத்தது மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து கொஞ்சம் ஒரு கரண்டி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது 2 கரண்டி கொத்தமல்லி தூள், மல்லித்தூள் 2 கரண்டி ஆட் பண்ணுங்க. அதே போல் சீரகத்தூளும் 2 கரண்டி. அடுத்தது கொஞ்சம் உளுவரிசி சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்து தேவைக்கேற்ப உங்களோட உரைப்புக்கேற்ப நீங்கள் மிளகு சேர்த்துக்கொள்ளுங்க. இறுதியாக நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். நான் உப்பு தண்ணி தான் ஊற்றுறேன். அடுத்தது நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு தாச்சை சூடாக்கி அதில் எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்க. அடுத்தது அதில் கொஞ்சம் ஏலக்காயும் வெள்ளை பூடுகளையும் போட்டு வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். அதை நான் எங்களோட சேவல் கறியில் ஊற்றிக்கொள்ளுங்க. இப்போ நான் இதை விறகு அடுப்பில் தான் சமைக்க போகிறேன். அதுக்கிடையில் எங்களோட புதினா செடிகளை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். புதினா செடிகள் மழைக்காலம் ஆரம்பிச்சதுனால தலைக்குது. நான் விறகடுப்பு ரொம்பவே எனக்கு பிடிக்கும்ன்றதுனால விறகடுப்பில் சமைக்கிறேன். விறகடுப்பில் சமைச்சோம்னு சொன்னால் கறியும் மிச்சம் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அதுதான் காரணம். இப்போ அடுப்பை நாங்கள் பற்ற வச்சிட்டோம். இப்போ இதில் எங்களோட கறியை கொட்ட வேண்டியது தான். தாளிக்கிற வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம். அதனால கறியை நாங்கள் இதில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கொள்வோம். தண்ணி ஊற்றினதுக்கு பிறகு கொஞ்சம் அதை கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் நீர் செல்றதுக்காக வேண்டி நீங்கள் அதை கொஞ்சம் கிளறி விடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மழை இப்போது இங்கே மழை ஆரம்பிச்சிக்குது. வெயில் காலம் வந்துச்சு, வெயில் முடிஞ்சு இப்போ மழை ஆரம்பிச்சிக்குது. ரொம்ப அழகாய்க்குது கிளைமேட். இந்த ஸ்டேஜில் நாங்கள் எங்களோட சேவல் கறி வெந்திக்குதான்னு சொல்லி பார்ப்போம். வாவ், ரொம்ப சூப்பராக வெந்திக்குது. எங்களோட நாங்கள் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கறி நல்லா வெந்து நல்லா இருக்குது. இது எங்களுக்கு இடியாப்பம், சோறு, பிட்டு இதுவளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அழகாய்க்குது. பார்க்கக்குள்ள கலரே ரொம்ப அழகாய்க்குது. நான் இது கறி இடியாப்பத்துக்கு தான் நாங்கள் செஞ்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பா